யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் மிஷனரி இயக்கத்தின் சார்பில் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் நிகழ்வுக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்து போன கடைசி கட்டளை, நீங்கள் உலகம் எங்கிலேயும் புறப்பட்டு போங்கள், சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுங்கள், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி இந்த பூமியில் உள்ள சகல தேசத்தவர்களுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று லூக்கா 24:46-48 வரையிலே உள்ள வசனங்களில் நம்முடைய ஆண்டவர் கொடுத்து போன அன்பின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 70 பேர் கொண்ட ஒரு குழுவாக இந்தியாவிற்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியிலே ஈடுபட்டிருக்கிறோம். ஆண்டவரின் கிருபையினாலே நாம் செய்த சுவிசேஷ ஊழியத்தின் விளைவாக இதுவரையிலேயும் 602 கிராமங்களிலே சபைகள் உருவாக்கப்பட்டு சுமார் 6100 பேருக்கு மேல் திருமுழுக்கு மூலம் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிட்டிருக்கிறார்கள். சுமார் 458 குழந்தைகள் விடுதிகளிலே தங்கியிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். ஒரு தெளிவான தரிசனம் இந்தியா முழுவதும் மிஷன் 2030 என்கிற ப்ராஜெக்ட் மூலம் ஆண்டு வருகை தாமதிக்குமே என்றால் 10,000 கிராமங்களிலே சபைகள் உருவாக்க வேண்டும். 1000 கிராமங்களிலே குறைந்தபட்சம் சபைகளை கட்டி எழுப்ப வேண்டும். அதோடு கூட 100 மிஷன் சென்டர் எழுப்ப வேண்டும். ஒவ்வொரு சென்டர்ஸ் மூலம் 100 உள்ளூர் இவாஞ்சலிஸ்டை எழுப்பி ஒவ்வொரு இவாஞ்சலிஸ்ட் 10 சபைகளை உருவாக்க வேண்டும் என்று தெளிவான திட்டங்களோடு வேலை செய்கிறோம். என்ன கேளும், ஜாதிகளே உங்களுக்கு சொந்தமாய் தருவேன் என்று சொல்லி சங்கீதம் 2:8 ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி நம்முடைய பாரத நாட்டில் சுமார் 138 விதமான மக்கள் இனங்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கிறோம். 2030க்குள்ளாக 300 மக்கள் கூட்டங்களை தெரிந்தெடுத்து நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்ற தரிசன திட்டத்தோடு ஆண்டுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய அண்டை நாடாகிய நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் என்று சொல்லி இந்த ஊழியத்தின் எல்கைகள் விரிவாகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இந்த ஊழியத்தின் தேவைகளுக்காக எந்த ஒரு வெளிநாட்டு நிறுவனத்தை சார்ந்திருக்காதபடி இந்திய திருமக்களாக இந்திய தேசத்துக்கு நற்செய்தி அறிவிப்போம் என்று சொல்லி திருச்சபைகள் தோறும் வாருங்கள் எழும்பி கட்டுவோம் என்று சொல்லி போங்கள் அல்லது அனுப்பி வையுங்கள் என்று சொல்லி ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் சவால் கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பல ஆலயங்களிலே கர்த்தருடைய வசனங்களை பகிர்ந்து கொள்கிறோம். நம்பிக்கை தொலைக்காட்சியிலே காலை 6 மணிக்கும், வியாழக்கிழமை தோறும் ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவு 8:30 மணிக்கும், சனிக்கிழமையில் 7:45 மணிக்கும் எங்களுடைய செய்தி வருகிறது. நீங்கள் கேளுங்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டோடைய வருகை தாமதிக்குமே என்றால் இந்த நிதியாண்டிலே குறைந்தது 100 மிஷினரிகளை எடுத்து அனுப்ப வேண்டும். 100 குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும். 100 கிராமத்திலேயாவது ஆலயம் கட்டிவிட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து திட்டமிட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மாபெரும் மிஷினரி பணியில், நற்செய்தி அறிவிக்கிற பணியில் உங்களுடைய பங்கு என்ன என்று யோசித்து பாருங்கள். ஆலயம் கட்டுவதற்கு 2 லட்சம் ரூபாயிலிருந்து 3 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய் என்று சொல்லி ஆலயங்கள் கட்டுகிறோம். அதே போல் ஒரு மிஷினரி ஸ்பான்சர்ஷிப் 3000 ரூபாய், ஆதிவாசி குழந்தைகளுக்கு 600, முழுமையாய் பொறுப்பெடுக்க 1200, அதே போல் மிஷினரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. அருமையானவர்களே, நம்முடைய தேசத்திலே நாம் செய்கிற ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் அளவு கடந்த அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த காலங்கள் VBS அறிவிக்கிற காலங்கள். VBS என்றால் குழந்தைகளுக்கு விடுமுறை விட்டு விடுவார்கள். குழந்தைகள் கிராமங்களிலே தங்கியிருப்பார்கள். 3 நாட்கள் 5 நாட்கள் என்று VBS விழா நடக்கும். ஒரு விழாவுக்கு எங்களுக்கு 2000 ரூபாய் தேவை. ஆண்டவர் உங்களை ஏவார் என்றால் அனுப்பலாம். அருமையானவர்களே, கடந்த நாளில் VBS மூலமாக சந்திக்கப்பட்டவர் பல 1000 பேர். ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். அந்த கிராமத்துக்குள்ளாக நற்செய்தி அறிவிக்கக்கூடாது, யாரும் வேற்று மதத்தவர்களே வரக்கூடாது என்றெல்லாம் அங்கே அவர்கள் கொடியை நாட்டிவிட்டார்கள். ஆகவே அந்த கிராமத்துக்குள்ளாக மிஷினரிகள் யாரும் செல்ல மாட்டார்கள். இப்படி இருக்கிற வேளையில் அந்த கிராமத்தின் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் VBS நடத்துவதற்காக அனுமதி கேட்டு இருந்தோம். கொடுத்தார்கள். காரணம் என்னவென்றால் அந்த பள்ளி ஆசிரியர் ஒரு தெய்வ பயம் உள்ளவர். அது மாத்திரமல்ல, இந்த மாவட்ட கலெக்டர் பள்ளிகளிலே அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்துவதற்கு நமக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார். அருமையானவர்களே, ஆகவே அங்கே ஒரு VBS என்று சொன்னோன்னு அனுமதி தந்தார்கள். பக்கத்து கிராமங்களை சேர்த்து சுமார் 400 குழந்தைகள் வந்து VBS பாடம் படித்தார்கள். ஒவ்வொரு நாளும் வேதவசனங்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கதைகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டது, கேட்டார்கள், ஜெபித்தார்கள். கடைசி நாள் விழாவில் முடியும் போது உங்களில் யாருக்காவது பைபிள் வேண்டும் என்றால் எடுத்து செல் என்று சொல்லி வெளியில் ஒரு புதிய ஏற்பாடு புஸ்தகத்தை எல்லாருக்கும் வைத்திருந்தோம். ஒவ்வொரு குழந்தைகளும் எடுத்து சென்றார்கள். அருமையானோட அந்த VBS முடித்த அந்த குழந்தைகள் வீட்டுக்கு போயிருக்கும்போது ஒரு வீட்டில் அவர் தான் அந்த கிராம தலைவர், அவர் தான் அந்த கிராம பூஜாரி.
ஆண்டுக்கு ஒரு முறை விழா நடக்கும்போது கிராமத்தை 3 முறை பன்றி ரத்தம் குடித்து குடித்து சுற்றி வருவாராம். அதே போல் ஒவ்வொரு வருஷமும் வருஷம் தவறாமல் மலைக்கு சென்று வருவார். இப்படி ஒரு மிகுந்த வழிபாடுள்ள அந்த வீட்டிலே திடீரென்று சொல்லி பொல்லாத ஆவின்ற கிரியை அந்த தகப்பனார் முடக்கமாகிவிட்டார். பேரலைஸ்லோடைய கை கால்கள் செயல்படவில்லை. கடைசியாக பல மருத்துவமனைகள், பல மந்திரவாதங்கள், எல்லா விதமான காரியங்களை முடித்து அவர் படுத்த படுக்கையாக இருக்கும்போது விபிஎஸ்ல அட்டன்மெண்டோடைய மூத்த மகள் அவர் பார்த்து சொன்னாலாம், அப்பா உங்களுக்கு இருக்கிற பலவீனத்திலிருந்து உங்களை விடுவிக்கிறதற்கு சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவாலே மாத்திரம்தான் முடியும். நீங்கள் அவர்களை நம்புனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நான் தானே இந்த கிராம தலைவர், இந்த கிராமத்தில் நம்ம தானே பூஜாரி குடும்பம், நம்ம போய் இப்படியெல்லாம் வேறு தெய்வத்திட்ட போனால் அப்படி நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறார், அது இருக்கட்டப்பா, நான் உங்களுக்கு இப்போ விடுதலை தேவை, உங்களுக்கு ஒரு சுகம் தேவை என்று சொல்லும்போது அவரும் வேறு வழி இல்லாமல் அமைதியாக இருக்கிறார். அந்த மகள் அவள் கையில் இருந்த அந்த புதிய ஏற்பாடு புஸ்தகத்திலிருந்து மார்க் 2வது அதிகாரத்தை எடுத்து படிக்கிறாள். இந்த பிள்ளை அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வசனங்களை படிக்க படிக்க அவருடைய உடல் முழுவதும் ஒரு மாற்றங்கள் வருவது போல அவருடைய சரீரம் புல்லரிக்கிறது. அப்போ அவர் சொல்கிறாரு, மகளே நீ வாசிக்கும்போது என் உடலில் ஏதோ மாற்றம் வர்றதை நான் உணர்றேம்மா. அதில் பார்த்தீங்கன்னா படுத்த படுக்கையாகவே இருந்த ஒருவனை 4 பேர் அந்த ஓட்டை பிரித்து அதன் வழியாக கீழே இறக்குவார்கள். இயேசு அந்த மகனை பார்த்து சொல்வார், மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொல்வார். இந்த செய்தி அந்த மகனை அசைக்க ஆரம்பித்தது. மகனை எழுந்து நட, இயேசு என்னையும் பார்த்து எழுந்து நட என்று சொல்லுகிறார் என்று சொல்லி அவர் விசுவாசித்து இருக்கும்போது, உன்னைக்கு இந்த வார்த்தனெல்லாம் சொல்லி கொடுத்த அந்த அண்ணனை வர சொல்கிறியாமான்னு சொல்லி கேட்கும்போது, சரியப்பா நான் வர சொல்கிறேன்னு சொல்லி அருமையானவர்களே கூப்பிட்டு அந்த வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். ஆனால் அன்றைக்கி இரவில் பார்த்தீங்கன்னா பாத்ரூம் போகிறதுக்காக அவர் எழுந்திருக்கும்போது பொதுவாக பிள்ளைகளை கூடுவார். அன்னைக்கு அவரே எழுந்து நடக்கிற மாதிரி ஒரு கனவு பார்த்துக்குங்க. ஆகவே கட்டிலிருந்து வேகமாக எழுகிறாரு, எழுந்து காலை தூக்கி வைக்கிறாரு, கால் பலம் கொண்டு விட்டது. உடனே அவருடைய வாயிலிருந்து அல்லேலுயா என்று சொல்லி கர்த்தரை மையப்படுத்த ஆரம்பித்தார். இன்றைக்கு அந்த கிராமத்தில் 18 பேர் கொண்ட ஒரு சபை உருவாகி நடந்து கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரியவர்களை இப்படி நம்முடைய விபிஎஸ் மூலமாக, விபிஎஸ் குழந்தைகள் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆகவே விபிஎஸ்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவர் ஏவுவார் என்றால் இது ஒரு ஒன் டைம் டொனேஷன் தான் பார்த்துக்குங்க. அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, நாங்கள் யூபியில் நிறையா பகுதிகளில் வேலை செய்கிறோம். உத்தரப்பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும் பயங்கரமான ஒரு எதிர்ப்பு. அது மாத்திரமல்ல அங்கே உள்ள ஆட்சியாளர்கள் ஆலயம் கட்டிக்கொள்ளுங்கள் ஆராதியுங்கள்னு சொல்கிறாங்க, மற்றபடி வீடுகளில் ஜெபம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யூபியில் போனீங்கன்னா 300-400 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை தான் எங்கேயாவது ஒரு கிராமத்தில் ஆலயத்தை பார்க்க முடியும். மற்றபடி பெரிய இடங்களில் ஏதோ லக்னோ சிட்டியில் இருக்கும், மற்றபடி நிறைய இடங்களில் ஆலயமே இருக்காது பார்த்துக்குங்க. ஆகவே இப்படி நற்செய்தி அறிவிக்கிறது என்பது மிக ஒரு கடினமான காரியம். இப்படி இருக்கையில் அங்கே நம்முடைய சகோதரர் ஒருவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவர் ஆண்டவருக்கு சாட்சியாக மற்றவர்களுக்கு சாட்சி சொல்வார். அவர் ஒரு சின்ன தொழிலையும் செய்துக்கிட்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறார். ஒரு முறை அவருக்கு இயேசுவின் நண்பர் சொல்கிறாரு, அவன் பேர் முகேஷுக்கு இயேசுவின் நண்பர் கேள்விப்பட்ட உடனேயே அவனுக்குள்ளாகவே ஒரு சந்தோஷம். ஏன்னா ஒரு கிராம தலைவர் மகன், அவர் தான் அந்த கிராமத்தில் வருங்கால பூஜாரி. எப்போவுமே விடிய காலம் 3 மணிக்கு குளிக்க போயிடுவார், குளித்து ஈரத்துணியோட பூஜை பண்ணுவார். இப்படி தான் இருந்துகிட்டு இருந்தார். ஆனால் நிம்மதி கிடையாது, குழந்தை கிடையாது, ஒரு விடுதலை கிடையாது. ஆனால் இந்த நற்செய்தி அவர் கேள்விப்படும்போது அவர் அறியாமலேயே என் வீட்டுக்கு இயேசு வேணும், இயேசு வந்தால் தான் எங்கள் வீட்டில் ஒரு விடிவு காலம் பிளக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி அவர் இருக்கிற வேளையில் அவருடைய மனைவி கருவுற்றார்கள். அது மாத்திரமல்ல தொடர்ந்து அந்த வீட்டில் பல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பித்தது. இப்போ முகேஷ் பார்த்திங்கன்னா, அண்ணா நான் உங்களோட சேர்ந்து என் வாழ்க்கையில் என்னை மாற்றினதை, என் குடும்பத்தை ஆசீர்வதித்த இந்த ஆண்டவரின் அன்பை என் சொந்த மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும், எனக்கு ஒரு சான்ஸ் தாங்கன்னு சொல்லி நம்மிடத்தில் ஊழியராக இணைந்திருக்கிறார். என் அன்புக்குரியவர்களை இப்படி கர்த்தர் நல்லவர் என்பதை ருசி பார்த்தவர்கள் தான் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறார்கள். ஆகவே இந்த ஊழியத்தில் நீங்களும் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க, உங்களுடைய ஈடுபாடுகளை வையுங்க. நம்முடைய ஆண்டவர் இந்த நற்செய்தி ஊழியத்தை அறிவிக்கவில்லை என்றால் எப்படி கேள்விப்படுவார்கள், கேள்விப்படலைன்னா எப்படி அவங்க விசுவாசிப்பாங்க, விசுவாசம் இல்லைன்னா எப்படி கர்த்தரை ஆராதிப்பாங்க அப்படின்னு சொல்லி பவுல் கேள்வி கேட்குறாரு. அது மாத்திரம் இல்லை, ஏசாயா 6வது அதிகாரம் 8வது வசனத்தில் யாரை நான் அனுப்புவேன், யார் என் காரியமாக போய் இந்த நற்செய்தி அறிவிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு ஏக்க பெருமூச்சோடு கூப்பிடுறாரு. அது மாத்திரம் இல்லை, யோனா எழுதின புஸ்தகத்தில் நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்கே எழுதியிருக்கு, 116,000 பேர் நினிவே மக்கள் நித்திய அழிவுக்கு போகிறார்கள். அழிந்து கொண்டிருக்கிற இந்த நினிவே மக்களுக்காக நான் பரிதேவியாமல் இருப்பேனோ என்று சொல்லி ஆண்டவர் கதறுகிறார். ஏனென்றால் என் அன்பானவர்களே, ஒரு மனுஷன் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாரும் பரலோகம் வரணும், எல்லாரும் சொர்க்கம் வரணும்னு சொல்லி நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் பார்த்துக்குங்க. ஏனென்றால் சாத்தானுக்காக அவனுடைய தூதர்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் நரகம்.
கடவுளுடைய பிள்ளைகளுக்காக அல்ல, ஒவ்வொரு மனிதனும் தேவ சாயலில் உருவாக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. உங்கள் வீட்டில் கீழ்ப்படியாமல் இருக்கலாம், குடிகார பிள்ளைங்க இருக்கலாம், பைத்தியக்காரங்க பிள்ளைங்க இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள், அவர்கள் தேவனின் சாயலில் உருவாக்கப்பட்டவர்கள். ஆகவே இந்த ஹியூமன் வீலிங், மனிதருடைய வேல்யூ என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. இந்த ஆத்மா நரகத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிறதுல இயேசு கிறிஸ்து தெளிவாக இருக்கிறாரு. ஆகவே இந்த நற்செய்தி அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நரகத்துக்கு விலைக்கு காக்கிறதற்காக தான் இந்த நற்செய்தி ஊழியத்தை நாம் செய்கிறோம். ஆகவே நண்பானவர்களே, இந்த ஊழியம் நம்ம எல்லாரும் மேலே விழுந்த கடமை. ஆகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இதில் பங்கு உண்டு. நம்ம எல்லாரும் செய்யணும். இதை செய்தோன்னா நமக்கு ஆசீர்வாதம். ஏன்னா லூக்கா 15:10 எழுதியிருக்கு, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் இல்லையா? அருமையானவர்களே, நம்ம வீட்டில் இருக்கிற நம்முடைய தகப்பனாரை சந்தோஷப்படுத்தினா, தாயை சந்தோஷப்படுத்தினா, நம்ம பிள்ளைங்க நல்ல மார்க் ஆகிட்டு இருந்தால் நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நம்ம ஆண்டவருக்கு ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிட்டோம்னா அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதனால தான் இந்த நற்செய்தி அறிவிக்கிற பணியில் உங்கள் ஈடுபடுங்க. அன்பக்கானவர்களே, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு காணிக்கும் மிக சிக்கனமாக செலவு செய்கிறோம். அது மாத்திரமல்ல, வரவு செலவுகளை அரசுக்கும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆகவே நீங்கள் நம்பி கொடுக்குற காணிக்கைகள் 99% ஊழியங்களுக்காக தான் செலவு செய்யப்படுது. எங்களுக்கு மாதந்தோறும் இந்த பத்திரிக்கை செலவு மட்டும், நம்ம இது எல்லாமே நற்செய்தி அறிவிக்கிற ஊழியத்துக்காக தான் செலவு செய்கிறோம். பத்திரிக்கையும் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கிறதுக்காக, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு உலக மக்களை ஆயத்தப்படுத்துவதற்காக தான் பத்திரிக்கை நடத்துகிறோம். ஆகவே அருமையானவர்களே, இந்த பத்திரிகை கூட பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய ஒரு நற்செய்தி. ஆகவே தேவையில்லாமல் ₹1 கூட செலவு செய்யலை, நம்பி அனுப்புங்கள். அன்புகாரங்களே, நீங்கள் அனுப்ப வேண்டிய வங்கி விவரம் நெகேவியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் NGPM, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 00061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் சவுத் இந்தியன் பேங்க் 0886073 0000169, IFSC கோட் SIPL 0000886. எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 90 43 86 7550 94443 7550 94443 7550. அருமையானவர்களே, இந்த காலங்களில் நம்முடைய திருச்சபைகளில் சிலுவை குறித்து நம்ம தியானம் பண்ணுறோம். ஏன் சிலுவை குறித்து தியானம் பண்ணுறோம்னா, லெண்டன் டேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த லெண்டன் டேஸில் பார்த்திங்கன்னா, லெண்டனால கடன் இல்லையா? நம்ம எல்லாருமே கடவுளுக்கு கடன் பட்டவர்கள். எதில் கடன் பட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அவங்கவுங்க மன விருப்பத்தினுடைய போய் கடவுள் போட்ட சட்டத்திட்டத்தெல்லாம் மீறி நம்ம நிறைய அநியாயங்கள் அக்கிரமங்கள் பண்ணிட்டோம், அறிந்தோ அறியாமல் செய்துட்டோம். ஆகவே இதிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய எல்லா பாவங்களையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டார். அருமையானவர்களே, நடந்த ஒரு சம்பவம். அவங்க ஒரு பெரிய திருடன் பார்த்துக்குங்க. ஒரு வீட்டுக்குள்ளே கொள்ளை அடிக்கிறதுக்காக போனவன் அந்த வீட்டில் அந்த சிலுவை மரத்தில் இயேசு தொங்க விட்டுறதா பார்க்குறான். வீட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரு வயசான பாட்டி இருக்காங்க. பாட்டி போன உடனே வாப்பா பேரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இங்கே ஒரு மரத்தில் ஒரு ஆள் தொங்குறாரு, இந்த அம்மா கொள்ளடிக்க போனால் இந்த அம்மா கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் மிரட்டும் போது அந்த பாட்டிமா அவனுக்கு சாப்பிட்ற பொருள் எடுத்து கொடுத்து கடைசியாக அவனை உட்கார வச்சு, தம்பி என்கிட்ட கொஞ்சம் நகை இருக்குது, இந்த வீட்டுக்குள்ளே நகை இருக்குது, எடுத்தாரன் எல்லாம் வாங்கிட்டு போன்னு சொல்லி அவன் கையில் கொடுக்கும்போது ஜெபம் பண்ணுறாங்க. அவனை அறியாமலே அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வருது. என்ன கண்ணீர் வருதுன்னா, என் மேலே இப்படி அன்பு செலுத்தி கொள்ளைக்காரன் மேலே பாசம் வைக்கிற யாருங்க வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டிமாட்ட கேட்குறான். பாட்டி, இந்த வீட்டு கொள்ளடிக்கிறதுக்கு வந்தானா இருதயத்தை நீங்கள் இப்போ திருடிட்டீங்க, இனிமேல் இனி கொள்ளடிக்க முடியாது. ஆகவே ஒரே ஒரு கேள்வி மட்டும் பாட்டி, அங்கே ஒருத்தர் சிலுவையில் தொங்கிக்கிட்டு அவருடைய கை காலெலாம் ஆணி அடித்து தலையில் வேற ஒரு கிரீடத்தை வச்சு அங்கேருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு, இது என்ன அநியாயம், யார் இது, என்னை விட மோசமான ஆளாக அந்த ஆள் அப்படின்னு கேட்கும்போது தான் அந்த பாட்டிமா சொல்கிறாங்க, அப்படி இல்லை தம்பி, நாம் பாவிகளாக இருக்கையில், நாம் பொல்லாதவர்களாக இருக்கையில், நாம் அக்கிரமக்காரர்களாக இருக்கையில் இயேசு கிறிஸ்து என்கிற இரட்சகர் நமக்காக எல்லா பாவங்களையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நம்ம மேலே வர வேண்டிய தண்டனை அவர் மேலே வந்தது. அதனால தான் அவர் அந்த சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு அவர் நமக்காக எல்லாவற்றையும் பாடுகளை ஏற்றுக்கொண்டார். ரோமர் 5ஆவது அதிகாரம் 8ஆவது வசனத்தில் இப்படி எழுதியிருக்குன்னு சொன்ன உடனே அந்த திருடன் சொல்கிறான், பாட்டி, இனி இந்த இயேசுவுக்காக நான் வாழ வேண்டும்,
இந்த இயேசுவின் அன்பை நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் தான் இந்த லண்டன் டேஸ் பார்த்துக்குங்க. இந்த லண்டன் டேஸில் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீசர்களோட அதிகமான நேரங்கள் உரையாடல்கள் மூலம் தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப இந்த பிரசங்கெல்லாம் பிடிக்காது. ஏன்னா சின்ன சின்ன உரையாடல்கள் மூலம் தான் பெரிய பெரிய சத்தியத்தை போதிக்க வைக்க முடியும்னு சொல்லி சீசர்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி பேசிக்கிட்டு இருந்த ஒரு சம்பவத்தை உங்கள் முன்னால் நான் வைத்து நான் முடிக்க விரும்புகிறேன். இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 57வது வசனத்திலிருந்து அடங்கி இருக்கிறது. அந்த இடத்துல ஒருவன் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல, ஆண்டவரே நீர் எங்கே போனாலும் சரி நான் உங்கள் பின்னால் வருவேன், நீங்கள் எந்த இடத்துக்கு சென்னாலும் சரி அங்கே நான் உண்மை பின்பற்றி வருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அருமையானவர்களே, இப்படி இயேசு கிறிஸ்துவிடத்தில் நீர் எங்கே போனாலும் உங்கள் பின்னால் வருவேன், உங்களை பின்பற்றுவேன் அப்படின்னு சொன்னது யார் அப்படிங்கிறத வாசித்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 8:19 எழுதியிருக்கு. அவர் ஒரு வேத பண்டிதர், அவருக்கு நல்லா பைபிள் தெரியும், ஒரு கிறிஸ்தவர், இந்த பைபிளை முறையாக பைபிள் காலேஜில் போய் படித்து அறிஞ்சிக்கிட்டவர், அப்படின்னா ஒரு மறைநூல் அறிஞர். அவர் தான் சொல்கிறார், நான் உங்களை எங்கே போனாலும் பின்பற்றுவேன்னு சொல்லி. இயேசு கிறிஸ்துவுக்கு இது ரொம்ப சந்தோஷம் பார்த்துக்குங்க. உடனே இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து என்ன சொல்கிறாரு பாருங்க. லூக்கா 9:58, தம்பி நீ என்னை பின்பற்றுக்கு எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானம். காடுகளில் இருக்கிற நரிகள், மிருகங்கள் எல்லாவற்றுக்குமே இரவில் தலை சாய்த்து தூங்குறதுக்கு ஒரு இடம் இருக்குது. காட்டில், மாட்டில், இந்த வானத்தில் பறக்கிற பறவைகள் இருக்கு இல்லையா, அவைகள் கூட இரவு நேரங்களில் தங்குறதுக்குன்னு கூடுகள் இருக்குது. பறவைகளுக்கு கூடுகள் இருக்குது, நரிகளுக்கு தங்குற இடம் இருக்குது. ஆனால் மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்கிறதுக்கு கூட இந்த பூமியில் இடம் இல்லையப்பா, என்னை போய் நீ பின்பற்றி வரணும்னு சொல்லி விரும்புறியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளில் நம்மில் பலருக்கு இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ப ஆர்வம் உண்டு. ஆனால் அருமையானவர்களே, இயேசுவை பின்பற்றினா நமக்கு நிறைய செல்வம், அந்தஸ்து, புகழ், சமாதானம் எல்லாவற்றும் மேலே எந்த கஷ்டமும் வரும். அப்படி தான் நிறைய பிரசங்கிக்கிறாங்க. அப்படி தான் நம்மளை பலர் நினைக்கிறோம் பார்த்துங்க. அருமையானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பஞ்சு மெத்தையில் தூங்குற மாதிரி ஒரு சுகபோகமானது கிடையாது. அது ஒரு பாடுகள் நிறைந்தது. ஆனால் அதே சமயம் சமாதானம், சவுக்கியம், ஆரோக்கியம், இந்த பாடுகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதான் இந்த நற்செய்தி பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, ஆகவே இயேசு இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவனுக்கு கொஞ்சம் மன துக்கம்தான் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்களே, திருவள்ளூர் மாவட்டங்கிறது சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அங்கே வில்லியம் கவுடி அப்படின்னு சொல்லி ஒரு மிஷினரி அங்கே வந்தார். அவர் அங்கே வந்த நாட்கள் பார்த்திங்கன்னா, அங்கே உள்ள ஏழை மக்கள் ரொம்ப பெரிய பெரிய பணக்காரர்களாக ரொம்ப நறுக்கப்பட்டார்கள். அப்புறம் அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க, சம்பாதிப்பாங்க, ஆனால் கூலி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு விதமான அடிமைத்தனம் பார்த்துக்குங்க இப்படி வச்சுருந்தாங்க. இது அந்த வில்லியம் கவுடிக்கு பிடிக்கவே இல்லை. இரவு முழுவதும் வேலை செய்கிறாங்க, பகலெல்லாம் வேலை செய்கிறாங்க, வேலை செய்து கஷ்டப்படுறவனுக்கு உணவுக்காக இதெல்லாம் கொடுக்க வேண்டாமா, இது என்ன இவ்வளோ அநியாயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லி அவர் இந்த அநீதியை எடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி கேட்டதுனால எத்தனையோ முறை அவரை கொலை செய்கிறதுக்கு பெரியவர்கள் திட்டமிட்டு பல பெரிய ஆட்களை ஏவி விட்டு கல்லால் எறிந்து ரத்தம் சிந்த வச்சு ரொம்பவும் அவரை கடினப்படுத்தின. என்றாலும் அவர் அந்த முயற்சி மட்டும் விடவே இல்லை பார்த்துங்க. ஏன் இதை விடலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து இப்படி நசுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஏதாவது நன்மை செய்யணுங்கிறக்காக தான் வந்தார். அவருடைய பிள்ளையாகிய நானும் இந்த ஜனங்களுக்காக கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு நன்மை செய்யணும்னு சொல்லி அந்த ஏழைகளுக்காக பள்ளிக்கூட ஆரம்பித்தார், மருத்துவமனை கட்டினார், கல்லூரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் பயிற்சி, இதெல்லாமே சென்னை திருவள்ளூர் பக்கத்தில் ஈக்காடு என்கிற இடத்துல எல்லாமே இன்றைக்கும் இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஏன் இதெல்லாம் உங்கள் மத்தியில் சொல்கிறேன்னா, அருமையானவர்களே, இப்படி கிறிஸ்து இயேசுவுக்காக மிஷினரிகள் பாடுகளை பட்டு ஏற்றுக்கொண்டு அவரை உத்தமமாக பின்பற்றி நடந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம சமூகம் ஒரு மனுஷ சமூகமாக இருக்குது பார்த்துக்குங்க. இன்றைக்கி அந்த ஏற்றத்தாழ்வு ரொம்பவே குறைஞ்சிருக்கு பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்கிறதுக்கு இடமில்லை என்று சொன்ன ஆண்டவர் போல நாமும் அவரை பின்பற்றுவது மாத்திரமில்லை, அவருக்காக நம்ம என்ன செய்ய திட்டம் வைக்கிறோம், என்ன பிளான் வைக்கிறோம், என்ன தியாகம் பண்ணுறோம் அப்படிங்கிறத யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரியவர்கள், இந்த உலகத்தால் கரைபடாதபடி, அதே சமயம் நான் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவன் என்கிற சிந்தையோடு கூட நம்முடைய சொத்துக்களை இல்லைன்னா சம்பாத்தியங்களை ஏழைகளுக்கென்று செலவு செய்யக்கூடியதாக அவைகள் இருக்க வேண்டும். நம்மத்தில் சமீபத்தில் வாழ்ந்து முடித்தவர் பேட்டரி ஜாஸ்வா அண்ணன். அருமையானவர்களே, அவர்களோட கிட்டத்தட்ட 38 வருஷம் நான் ஊழியம் செய்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஒன்றை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு பெரிய செல்வந்தர் குடும்பம். அது மாத்திரம் இல்லை, அவருக்கு இருந்த சொத்து சம்பத்து, கடைசி அவருடைய சொத்து பிரிக்கும்போது அவர் கொடுத்த வீட்டை கூட ஊழியத்தினையும் கொடுத்துட்டார் பார்த்துங்க. அருமையானவர்களே, அவருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அந்த மொத்தம் 3 பிள்ளைங்க, அதில் ஒரு மகன் மரித்து போனார், ஜிம் எலியட்னு பேர். அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி
அவருடைய பைபிளில் எல்லாம் எழுதி வச்சிருந்தார் பார்த்தீங்கன்னா, தன்னால் இழக்கக்கூடாத ஒன்றை தக்க வைத்துக் கொள்ளாமல் அதை இழக்க கொடுக்குறேன்னா முட்டாள் அல்ல. அப்படின்னா என்ன சொல்றாரு? எனக்கு நல்லா வாழ தெரியும், இல்லை வாலிபர்களைப் போல எனக்கும் எல்லாமே அனுபவிக்க தெரியும். ஆனால் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லி நான் கிறிஸ்துவுக்காக விட்டு விடுகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைத்திருக்கிறார். அவர் மரித்து போனப்போ அவர் பைபிளை திறந்து அங்கங்கே எல்லாத்தையும் திறந்து பார்த்தா ₹1 நோட்டு மட்டும் உள்ளே இருந்துச்சுங்க. இன்றைக்கி அது ₹1 செல்லாது பார்த்துக்குங்க. ஏன்னா அவருக்காக அவர் எதையுமே வைத்து இல்லாமல் எல்லாவற்றையும் இயேசுவுக்காக செலவு செய்தார். என் அன்பானவர்களே, நம்ம அப்படி எல்லாத்தையும் கூட்டிட்டு நீங்கள் பரதேசியாக இருங்க அப்படிலாம் நான் சொல்ல வரல. குறைந்தபட்சம் அருமையானவர்களே, நம்ம எப்படி மற்றவர்களுக்கு நல்லவர் செய்கிறவர்களாக இருக்கிறோம் அப்படிங்கிறது அதில் முக்கியமான காரியம். இரண்டாவது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வருகிறான். அவன் வந்து ஒரு சீசன் அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்கு. சீசன்னா எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின்னால் அவர் சொல்கிறத மட்டும் கேட்டு போகிற ஒரு சீசன் இல்லையா? குருவை தொடர்கிற ஒரு 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 சீசன். அவரை வந்து இயேசுநாதர் சொல்கிறார், வாப்பா நம்ம ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, நான் எங்கள் அப்பாவை அடக்கம் பண்ணிட்டு வரேங்கிறான். உடனே அவர் கேட்குறான், உங்கள் அப்பா எப்போ சாவாருன்னு கேட்குறான். இது சரிதான இந்த கேள்வி? என் அன்புக்குரியவர்களே, உலக பிரகாரமான ஒரு பற்றுதலோடு நம்ம இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம இயேசுவை பின்பற்றவே முடியாது. அப்பாவுக்கு கனம் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமான காரியம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய வருஷத்தின பிரசங்கம் பண்ணு, நீ அழைக்கப்பட்டது அதற்காக தானே. என் அன்புக்குரியவர்களே, எங்கள் அம்மா 95 வயசு பார்த்துங்க. கடந்த 2 நாளைக்கு முன்னாடி தான் மரித்து போனார்கள். ஆனால் அந்த 95 வயசில் மரிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. என் அன்புக்குரியவர்களை எதற்கு அவங்க மத்தியில் சொல்கிறேன்னா, நான் அப்போ தான் ஊழியத்தை முடிச்சுட்டு கீழே வந்து இறங்குறேன். எங்கள் தங்கச்சி மகன் ஓடி வந்து, தாத்தா மாமா இப்போ தான் பாட்டி இறந்து போனாங்கன்னு சொல்லி. இல்லை அருமையானவர்களே, கடைசி நேரம் வரைக்கும் அப்போ தான் ஊழியத்தை முடிச்சு நான் வந்து நிற்கிறேன். அதே நேரம் அந்த நேரத்தில் என்னோடய தங்கச்சி மகன் சொல்கிறான் இல்லையா, அம்மா இறக்கட்டும், நான் அதுக்கப்புறம் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இருந்தால் அது என்ன நடக்கும்? இல்லை அவங்க தான் நிம்மதியாக போய் சேர முடியுமான்னு சொல்லி யோசித்து பாருங்கள். அருமையானவர்கள், அவர்களை நடத்துகிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை செய்து அவர்களை சரியான பாதையில் நடத்துவார். ஆகவே சீசர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்வதற்கு தெரிந்தொழுக்கப்பட்டவர்கள், உலக பிரகாரமான காரியங்களில் சிக்கிக்கொள்ளாதபடி நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக நம்ம இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் தேவ சித்தத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தை ஜெயித்தவர்களாக வாழ வேண்டும். அருமையானவர்களே, நான் 38 வருஷம் ஊழியத்தில் இருக்கேன். என்னுடைய மூத்த அண்ணன் பி சாமுவேல் அண்ணன். அருமையானவர்களே, அவங்களுக்கு ரொம்ப பாசம் குழந்தைகள் மேலே, பெற்ற குழந்தைகள் மேலே ரொம்ப பாசம் தான் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, அவங்க தான் விபிஎஸ் அண்ணாச்சின்னு சொல்லுவாங்க அவங்கள பற்றி. அவங்க தான் நம்ம இந்தியாவில் முதல்ல விபிஎஸ் அறிமுகப்படுத்தினவங்க. அண்ணாச்சோட நான் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 38 வருஷம் அவங்களோட ஊழியம் செய்திருக்கிறேன். அருமையானவர்களே, ஒரு முறை அவர்கள் விபிஎஸ் ஃபைனல் டேயில் பேசணும் பார்த்துட்டுங்க. அது வந்து குழந்தைகள் மத்தியில் விளையாட்டு காட்டி கதை சொல்லி குழந்தைகளுக்கு அவங்க ரொம்ப நல்லா பேசுவாங்க. ஆகவே விபிஎஸ் அண்ணாச்சி வராங்கன்னா நிறையா குழந்தைகள் கூடிடுவாங்க அந்த காலத்தில். ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா விபிஎஸ் அண்ணாச்சி பேச வேண்டிய அந்த பேசுகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அவங்களுடைய ஒரு குழந்தை திடீர்னு சொல்லி விளையாதியில் இறந்து போச்சு பார்த்துக்குங்க. இப்போ அண்ணாச்சி மீட்டிங்கில் பேசிட்டு குழந்தைய அடக்கம் பண்ணுறதா இல்லைன்னா அடக்கம் பண்ணிட்டு போகிறதா அப்படின்றதுல ஒரு பெரிய போராட்டம். என் அன்புக்குரியவர்களே, அவனுடைய கிருபை, அவர் என்ன சொன்னார்னா, மரித்து போன என் மகளை அடக்கம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, நாளை காலையில் வைத்து கொள்ளலாம், நான் அதுக்குள்ளே நான் போய் அந்த ஊழியத்தை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லி எந்த துக்கத்தையும் காட்டாமல் குழந்தைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கிற பணியில் ஈடுபட்டார்கள். அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர், அவர் ஒரு நல்ல கிறிஸ்டியன் டாக்டர், நல்ல ஒரு சேவை செய்யக்கூடியவர். ஒரு மருத்துவமனையில் ஒரு ஆப்ரேஷன் அவர் பண்ணணும், வேறு வழியே கிடையாது, அவர் தான் பண்ணி ஆகணும். கடைசி வரைக்கும் கூப்பிட்டே இருக்காங்க, அவரால் வர முடியலை. ஏன்னா எங்கள் ஆப்ரேஷனுக்கு டைம் ஆகிட்டு எல்லாமே செட் பண்ணிட்டாங்க. டாக்டர் மற்ற நர்சஸ்லாம் அங்கங்கே ஓடிட்டு இருக்காங்க. கடைசி நேரத்தில் அந்த டாக்டர் வேர்வையோடு உள்ளே ஓடி வராரு. ஓடி போய் அந்த அறையை திறந்து போய் அந்த ஆப்ரேஷன் எல்லாவற்றையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு எல்லாரோட ஒரு காரியத்தை சொல்கிறாரு. நீங்கள் எல்லோரும் நான் ரொம்ப தாமதம் வந்துட்டு என் மேலே ரொம்ப கோபமாக இருப்பீங்க, நான் உங்கள்கிட்ட இதை சொல்லக்கூடாது, நான் வர்றதுக்கு சில நிமிடங்களுக்கு முன்பு தான் என் மனைவி மரித்து போயிட்டார்கள், சடலத்தை வீட்டில் போட்டு இன்னொரு உயிரை காப்பாற்ற முடியுமான்னு சொல்லி நான் ஓடி வந்திருக்கிறேன்னு சொன்னேன். இதெல்லாம் நடைமுறையில் செய்யக்கூடிய காரியம் தானங்கிறத நம்ம எல்லாரும் யோசித்து பார்ப்போம். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு சொல்கிறாரு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம். அப்படின்னா என்னென்னா, டாப் ப்ரியாரிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, எதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியம் பார்த்துக்குங்க. அருமையானவர்களே, இதில் 3வது ஒருவன் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும்படி வருகிறான். லூக்கா 9:61 வாசிக்கிறோம். ஐயா, நான் உம்மை பின்பற்ற தீர்மானித்து விட்டேன், ஆயினும்
இல்லை ஆயினும், ஆனால், இஃப். இந்த வார்த்தை என்னன்னா சாக்கு போக்கு பார்த்துக்குங்க. இல்லை, ஆமாம், நான் உண்மை பின்பற்ற தீர்மானிச்சிட்டேன், ஆனால் எனக்கு இன்னும் சில கடமை இருக்குது, இதெல்லாம் நான் முடிச்சுட்டு நான் வரேன் அப்படின்னா, அருமையானவர்களே, இவங்க ஒரு நாள் ஆண்டவரை பின்பற்ற மாதிரி வரமாட்டார்கள். அருமையானவர்களே, எனக்கு தெரிந்த பலரை நான் பார்த்துருக்குறேன். அடுத்த வாரம் பேப்டிசம் எடுக்கிறேன், அடுத்த மாதம் எடுக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு அண்ணன் ஆலயம் கட்டுறதுக்குன்னு ஒப்பு கொடுத்தார் பார்த்துங்க. ஆனால் அவருக்கு வயசாகிட்டும் போகுது, நாளாகிட்டு போகுது, ஆனால் ஆலயம் கட்டுறதுக்கு கொடுக்கல. அப்போ நான் ஒரு முறை கேட்டேன், அண்ணே, ஆலயம் கட்டுறேன்னு ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் பல முறை சொத்துக்களை விற்கிறீங்க, ஆனால் அதை வைத்தாவது கட்டுவீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன், ஆனால் மறுபடியும் தாமதப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லும்போது என்ன சொன்னார்னா, தம்பி, 5 லட்ச ரூபாய்க்கு கட்டணும்னு நினச்சேன், இப்போ 25 லட்ச ரூபாய்க்கு நான் பெரிய ஆலயம் கட்டணுங்கிறதுக்காக நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை விற்ற உடனே பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராப்பர்ட்டி எனக்கு வருது, அதனால் அப்படி வாங்கிட்டே இருக்கிறேன். இதனுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆகிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு மதிப்பு வந்து 20 லட்ச ரூபான்னாங்க. நான் சொன்னேன், அண்ணாச்சி, நீங்கள் எடுத்த தீர்மானம் நல்ல தீர்மானம் தான், ஆனால் இன்னைக்கு இந்த 20 லட்ச ரூபாய் விற்று நீங்கள் ஆலயம் கட்டிங்கன்னா உங்கள் பேரில் ஒரு ஆலயம் இருக்கும், பரலோகம் போகும்போது உங்களை வரவேற்பாங்க. ஆனால் ஒவ்வொரு தடவை நீங்கள் விற்கும்போது இன்னொரு ப்ராப்பர்ட்டியை சேலுக்கு உங்கள் முன்னாடி பிசாசு கொண்டு வருவான். இப்படி தான் கொண்டு வந்துட்டு இப்படி தான் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷம் போயிடுச்சுன்னு சொன்னேன். அதுக்கு அடுத்த வருஷம் இறந்து போனார், ஆலயமும் கட்டல பார்த்துக்குங்க. இல்லை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவங்க பிள்ளைங்க கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது இல்லையா? அருமையானவர்கள், இப்படி தான் நிறைய பேர் பார்த்துக்குங்க. வீடு கட்டுற விஷயத்தில் கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் எத்தனையோ மாதம் ஆண்டுகளுக்கு முன்பு என்னை வைத்து தான் வீடு கட்டுறதுக்கு அஸ்திபாரம் போட்டார். இன்னும் கட்டலை. ஏன் இன்னும் கட்டலை, வேலை ஆரம்பிக்கலான்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்துகிட்டே இருக்குது, இதை வாங்கி அதை விற்கிறத விற்றுட்டு இருக்கோம். இப்போ பெரிய வீடாக போடலங்கிற. தம்பி, குடியிருக்கிற வீடை கட்டுறீங்க, நீங்கள் அடுத்த முறையாவது கட்டலைன்னு சொன்னால் உங்களால் ஒரு நாளும் கட்ட முடியாது. காலமெல்லாம் இப்படியே சம்பாதிச்சுக்கிட்டு வெறுங்கையோடு போயிடுவீங்க. இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வேறு யாராவது வருவான். என் அன்புக்குரிய ஆண்டோடைய பிள்ளைகளே, இப்படி தான் நிறைய பேர் செய்துட்டு இருக்கிறவர். இயேசு தெளிவாக சொல்லிட்டாரு, என்னை பின்பற்றி வர தீர்மானித்து விட்டால் நீ தைரியமாக பின்பற்றி வா, சாக்கு போக்கு சொல்லாத. இயேசு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார், கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிற எவனும் தேவனுடைய அரசுக்கு தகுதி உள்ளவன் அல்ல. என் அன்புக்குரியவர்களே, லோத்து குடும்பம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எங்கேயும் திரும்பி பார்க்காம ஓடிப்போன்னு சொல்லும்போது திரும்பி பார்த்ததுனால அந்த அம்மா என்னாச்சு, உப்பு தூணாக ஆயிட்டாங்கன்னு சொல்லி சரித்திரத்தில். இதற்காகவே என் அன்பானவர்களே, திரும்பி பார்க்காதிருங்கள். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற உண்மைன்னா தைரியமாக போங்க. வட இந்திய பகுதிகளில், நார்த் இந்தியாவில் ஒருத்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டனால கிராமத்தில் அவனுக்கு பயங்கர எதிர்ப்பு, பயங்கர போராட்டம். கடைசியில் அவனை அடித்து அவன் மனைவி பிள்ளைகளெல்லாம் கொல்ற அளவுக்கு மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவன் சொன்ன வார்த்தை தெரியுமா, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான். பிள்ளைகளை கொண்டு வந்து அவன் முன்னாடி சித்திரவதை பண்ணுறாங்க. அப்போ அழுதுகிட்டே சொல்கிறான், ஐயா, என் குழந்தையான்னு சொல்லும்போது மறுபடியும் சித்திரவதை பண்ணும்போது தான் பாடினாரா, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த சிலுவை தியான காலங்களில் எங்களோட நீர் பேசிக்கொண்டே இருந்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருடைய உள்ளத்திலையும் 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும். பிதாவே, நீர் மறுக்கக்கூடாத அன்பு குமாரன் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்தல் பிரசன்னம் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக, ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?